ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 18/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிடலாம். சென்னை, ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் வேணும்னா நம்ம ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ மற்றபடி நான் ஏதாச்சும் முக்கியமானதாக இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் இங்கே சொல்லுவேன். ஸோ நம்ம நார்மலாக நியூஸ்க்கு போகலாம். ஸோ ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரைஸ் இன் மிலிட்டன்சி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேஸ்ட் ஷேடோ ஓவர் டூரிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்துட்டுருக்க இப்போது ரீசெண்டாக டெரரிசம்லாம் அதிகமாகிட்டு இருக்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நிறையவே டெரரிசம்லாம் ரொம்பவே அதிகமாக ஆகிருக்கு. ஸோ அதனால் அங்கே மிலிட்டன்சியுமே அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய டூரிசம் ஸ்பாட்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக போய் பார்த்தோன்னா 1990s கிட்ட பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜம்முவில் நிறையவே டெரரிசம் இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. காஷ்மீர் தான் ஹப் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் டெரரிசமாக இருந்துச்சு. அந்த கொலை செய்கிறவங்களோட ஹப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஜம்முலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் ரொம்ப அதிகமாக டெரரிசம் நடந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டெரரிசம் அதாவது இந்த டூரிசம்லாம் எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த டெரரிஸ்ட்லாம் அதிகமாகிறதுக்கான காரணம் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற அந்த டெரரிசம் ஸ்பாட்ஸு ஆக்சுவலி மெயினாக நிறையவே டெரரிசம்காகவும் ரெவென்யூ ஜாப்ஸ் அங்கே லோக்கலாக இருக்கிறவங்களுக்குலாம் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே நிறையவே டெரரிசம் டெவலப் பண்ணாங்க. இந்த குப்வாரா அந்த மாதிரி ரீஜன், கிரண் அந்த மாதிரி ரீஜன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த எல்ஓசி, முசஃபராபாத், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம பார்க்குற டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய பார்டர் டூரிசம் வில்லேஜஸ் அந்த மாதிரி நிறையவே டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனியாக யூனியன் டெரிட்டரி வேறு ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அவங்க தனக்குத்தானே நான் மோஸ்ட்லி பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ அந்த டெரரிசம்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது டூரிசம் இனிஷியேட்டிவெல்லாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த டெரரிசம் அதனால தான் அதிகமாகுது அப்படின்ட்டு அவங்க ஒரு அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஸோ வை இஸ் எம்பாக்ஸ் குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்ட்டு. எம்பாக்ஸ் அப்படின்றது இல்லை, மங்கி பாக்ஸ் தான். ஸோ அதை பற்றி நம்ம நேற்றே லைட்டாக பார்த்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம முந்தானேத்தோ பார்த்துருந்தோம். ஸோ அந்த அப்பெக்ஸ் பற்றி, அதாவது இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றத பற்றி. பட் இது எம்பாக்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மேபி அதுக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது ஃப்யூச்சரில் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி பேண்டமிக் மாதிரி கூட ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்றதுக்காக அது ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கன்சர்னாக நம்ம அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ WHO பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக. ஸோ இது நிறையவே மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த எம்பாக்ஸ் அப்படின்றதுனால நமக்கு இதுக்கு அது அதாவது வேர்ல்டு வைடாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசீஸாக இருக்கிறதுக்கான நிறைய பொட்டென்ஷியல் இதில் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் இதில் நிறைய அந்த மாதிரியான பொட்டென்ஷியல்ஸ் நிறையவே இருக்குது, அவ்வளோ ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்பாக்ஸ் நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லா கண்ட்ரிஸும் அதை பற்றி ஒழுங்காக டிஸ்கஸ் பண்ணி ஸோ அதை பற்றி நம்ம நல்லா எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸோ நம்மளால் அது தவிர்க்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டூ டாக்டர்ஸ் நீட் அ சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ எல்லாருமே கன்ஃபார்ம் கேட்டிருப்பீங்க கொல்கட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ நம்ம நிறைய பேருக்கு தெரியும், அந்த நியூஸ் பற்றி கேட்காதவங்க மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸோ நிர்பயா கேஸ் மாதிரி ஸோ அங்கே ஒரு
பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இதனாலவே நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்குது, ஸ்ட்ரைக்லாம் நிறையவே நடக்குது. ஸோ பட் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம நிறையவே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு கொஷின் மார்க்காக தான் இங்கே வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ டு டாக்டர்ஸ் நீட் அ சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் தாண்டி அதாவது இந்த இந்த ரேப்பு அண்ட் தென் இதெல்லாம் தாண்டி நம்ம டாக்டர்ஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோனாலே, ஏன்னா இப்போ நடந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் சைடில் இருக்கிறவங்க ப்ரொட்டஸ்ட் நிறைய பண்ணாலுமே இது வந்து ஃபர்ஸ்ட் மெயினிங்காக வந்து பார்த்திங்கன்னா உமன் சேஃப்டிக்காக தான் வந்து இப்போது நடந்திருக்கிறது வந்து நடக்குது. பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம டாக்டர்ஸ் சைடுன்னு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து நிறையவே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இப் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷனில் அவங்க வந்து ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, ஐ மீன் அந்த பேஷண்ட் வந்து டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்காக அந்த ஃபேமிலி வந்து டக்குன்ட்டு பழி வந்து டாக்டர் மேலேயோ அப்படின்னு டக்குன்னு போட்டுற முடியாது. அந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம இந்தியாவில் நிறையவே நடக்குது. அந்த மாதிரியான ஃபேஸஸும் நாங்கள் நிறைய பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் கொஷின் எழுப்பியிருக்கிறதுனால, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ், அதாவது யூகே, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியாவில் இருக்க நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் தான் இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய ஒரு கன்சர்னாக வந்து நிறையவே வந்து டாக்டர்ஸ்க்காக பண்ணுறாங்க. அதாவது இதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட் வச்சு. ஸோ இப் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அவங்க டாக்டர்ஸ் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, ஐ மீன் அட்டாக் பண்ணாங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிறைய தண்டனை, சிறை தண்டனை, அதுக்கப்புறமா வந்து இது மணி, ஸோ அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, தண்டனையாக வந்து நிறையவே கொடுக்குறாங்க மற்ற கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா. பட் ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது நிறைய அதிகரிச்சுட்டே தான் போதே தவிர, ஸோ இதனால் வந்து டாக்டர்ஸ் நிறையவே ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருக்கும். ஆமாம், நிறைய பேர் வந்து வெறும் பில் மணி ரைஸ் பண்ணுறதுக்காகவே நிறைய வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஜென்யூனாக ஒரு சில டாக்டர்ஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் வந்து நம்ம அவங்க மேலே பழி போட முடியாது இல்லையா? ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அவங்கள வந்து பழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ அதனால் அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தேவையா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் கூட எழுப்பியிருக்காங்க. ஸோ அந்த கொல்கட்டா கேஸ்லேருந்து நிறைய டாக்டர்ஸ் பற்றி வந்து நிறைய நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மேபி வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லையுமே அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ ஃபைனலி மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.